இது எல்லாருடைய டேபிளிலும் இது வைக்கப்பட்டது. இது சாதாரணமானதாக தயவு செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கருதி விடாதீர்கள். இது சாதாரண உழைப்பு அல்ல. இது சங்ககாலத்தில் எப்படி நிதி ஆண்டார்கள் என்பதையெல்லாம் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்காக 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை அவருடைய பாதமலர்களில் வைக்க காணிக்கையாக்குகிறேன். அவருக்கு அவருடைய எண்ணத்தை ஈடேற்றிய பாலமாக இருந்து பணியாற்றிய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம், நான் அவர் குணத்திலே தங்கம் என்கிற காரணத்தினால் நான் தங்கம் என்று சொல்லுகிறேன். அவர்களும் அவருக்கு உறுதுணையாகவும் உந்து சக்தியாகவும் விளங்கிய நிதித்துறை செயலாளர் சொல்லேர் உழவர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2030 தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் $1 டிரில்லியன் இலக்கினை எண்ணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்பொழுது தூங்குகிறார், எப்பொழுது விழிக்கிறார் யாருக்கும் தெரியவில்லை. என்னை கேட்டால் 24 மணியும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவிற்கு வெளிநாட்டு அதிபர்களும் உள்நாட்டு பொருளாதார வல்லுநர்களும் குறிப்பிடுவதைப் போல பொருளாதார முன்னேற்றத்திற்கு சாலை உட்கட்டமைப்பு முதன்மையாக பங்கு வகிக்கிறது. அதனால் பொருளாதார வல்லுநர்கள், IIT பேராசிரியர்கள், எங்கள் துறையை சார்ந்த தலைமை பொறியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து 5/3/2025 ஒரு கருத்தரங்கத்தை நான் நடத்தினேன். அதில் 858 பொறியாளர்கள் நவீன தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்பட்டது. இது தவிர சாலை பாதுகாப்பு தணிக்கை பயிற்சி, அலுவலர்களுக்கு நிர்வாகத்திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமாக பாதுகாப்பான சாலைகள் அமைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர் இலக்கை அடைய வேண்டும் என்று எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை புதிய நுட்பங்களை பயன்படுத்தி பாடுபடும் என இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன்.